إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ربنا لا تجعلنا مع القوم الظالمين صدق الله العليم கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே சகோதரர்களே ரப்பனா லா தஜஅல்னா மஅல் கௌமில் ஸாலிமீன் எங்கள் இறைவா அநியாயம் செய்யும் இக்கூட்டத்தார்களுடன் எங்களை நீ ஆக்கி விடாதே என்கின்ற துஆவை நாம் பார்த்து வருகிறோம். நரகவாதிகளின் பக்கம் வைதா ஸ்ரீஃபத் அபுசாரஹும் தில்கா அஸ்ஹாபுன் நார் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில பதிவு செய்கிறான். நரகவாதிகளின் பக்கம் இவர்களுடைய பார்வைகள் திருப்பப்பட்டால் அவர்கள் இந்த துஆவை ஓதினாங்க. எப்பெல்லாம் நரகவாதிகளை அவங்க பார்க்கிறாங்களோ அப்பெல்லாம் இந்த துஆவை என்ன செஞ்சிட்டாங்க, அவங்க ஓதுனாங்க என்பதாக அல்லாஹு தஆலா அந்த அல் அராஃப் வாசிகளை பற்றி அவர்கள் செய்த இந்த துஆவை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகின்றார். அல்லாஹ் அந்த நரகவாதிகளை விட்டும் அந்த நரகத்தில் ஏற்படக்கூடிய அந்த கடுமையான அந்த தண்டனைகளை விட்டும் அந்த அநியாயங்களும் அக்கிரமங்களும் செய்த அந்த கூட்டத்தார்களை விட்டும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் பாதுகாப்பையும் அவர்களை விட்டு மேன்மையான உயர்வையும் அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. ஹஜ்ரத்னா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அவசியமான நோன்பு என்பது ரமலானுடைய நோன்பு. நாம் அனைவரும் அறிஞ்ச ஒரு விஷயம். அது மிகவும் அவசியமான மிக முக்கியமான கடமையான நோன்பு எதிர்வர இருக்கக்கூடிய இந்த ரமலானுடைய நோன்பு. இந்த ரமலான் மாதத்தினுடைய நோன்பு இருக்குது, இது முழுக்க முழுக்க அல்லாஹ்விற்கு உரியது, அது மனிதனுக்கு உரியது அல்ல. இது முழுக்க முழுக்க அந்த நோன்பு அல்லாஹ்விற்கு உரியது. அல்லாஹ் அந்த நோன்பை பற்றி சொல்லும் பொழுது அந்த நோன்பு எனக்கானது என்பதாக அல்லாஹ் சொல்லுவான். அந்த ரமலான் மாதத்தில் வைக்கக்கூடிய அந்த நோன்பிற்கு அல்லாஹ் தஆலா நன்மையை தருவதாக சொல்லவில்லை, மாறாக நானே உங்களுக்கு கூலியாக வருகிறேன் என்பதாக அல்லாஹ் சொல்லுவான். அந்த நோன்பின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லா நலவுகளும் அல்லாஹ்வினுடைய புறத்திலிருந்து நேரடியாக நமக்கு கிடைக்கும். அந்த நோன்புக்கு நேரடியான நன்மை நமக்கு அல்லாஹ்விடத்திலிருந்து கிடைக்கும். அத்தகைய அந்த அவசியமான நோன்பை ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். எதிர்வர இருக்கக்கூடிய ரமலானுடைய மாதம், போன ரமலானுடைய மாதத்துல நம்ம கூட இருந்தவங்க இந்த ரமலானுடைய மாதத்துல இல்லாம போயிருக்கிறாங்க. போன ரமலானுடைய மாதத்துல நம்முடன் நோன்பு வைப்பவர், போன ரமலானுடைய மாதத்துல நம்மோடு பள்ளிவாசலுக்கு தொலை வந்தவர், நம்முடைய குடும்பத்துல இருந்தவர், நம்முடைய ஒரு நண்பராக இருக்கலாம், நம்முடைய உறவுகளாக இருக்கலாம். இந்த வர ரமலானுடைய மாதத்துல அவர் என்ன செஞ்சிருக்கலாம், வஃபாத்தா இருக்கலாம், அவருக்கு அந்த நாட்டம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அல்லாஹ் தஆலா இந்த ரமலானுடைய மாதத்தை அடையக்கூடிய ஒரு நல்ல நசீபை எல்லாம் நமக்கு வழங்கியிருக்கிறான். அந்த நசீபை பயன்படுத்தி அந்த ரமலானுடைய மாதத்தினுடைய நோன்பு வீணாக்கிடக்கூடாது. இந்த ரமலான் மாதத்தினுடைய நோன்பிற்கு எவ்வளவு பெரிய சிறப்புகள் இருக்குது என்பதை நம்ம ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம். அதே போன்று அந்த ரமலானுடைய மாதத்துல நோன்பு வைத்துக் கொண்டு ஏதேனும் ஒரு தவறுகள் செய்து விட்டால், நோன்பை வைத்துக் கொண்டு நோன்பு முடிவது போன்று ஏதேனும் பாவங்கள் செய்து விட்டால் அதுக்கு நாம என்ன செய்யணும் அப்படிங்கிறத பத்தி ஹஜ்ரத்னா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு சஹாபி தோழர் வந்தார். வந்து அல்லாஹ்வுடைய தூதரே நான் அழிந்து விட்டேன் என்பதாக ரொம்ப கவலையோடு சொன்னார். உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சீங்க, ஏன் அழிஞ்சிட்டீங்கன்னு சொல்லி கேட்கும் பொழுது அவர் சொன்னாரு, நான் ரமலானுடைய மாதத்துல நோன்பு வைத்திருந்த நிலையில என் மனைவியை நான் உறவு கொண்டு விட்டேன், என் மனைவியோடு நான் இல்லற வாழ்க்கையில ஈடுபட்டேன் என்பதாக சொல்றார். உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி என்று சொன்னால் அதுக்கு பரிகாரம் இருக்கு, பரிகாரம் செஞ்சுதான் ஆகணும். ரமலானுடைய மாதத்துல நோன்பு வைத்துக் கொண்டு வேண்டும் என்று நோன்பு முறிக்கக்கூடிய இது போன்ற காரியங்களை செஞ்சுட்டா அதுக்கு பரிகாரம் செஞ்சாகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதேனும் ஒரு அடிமையை விடுதலை செய்ய என்பதாக சொன்னார். அவரு சொன்னாரு, அல்லாஹ்வுடைய தூதரே அந்த அளவுக்குள்ள இந்த வசதி வாய்ப்பு எல்லாம் கிடையாது. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, தொடர்ந்து 2 மாதங்கள் நோன்பு வையினாங்க. ரமலானுடைய மாதத்துல ஒரு நோன்பை வச்சுட்டு அந்த நோன்புல குறை வச்சுட்டாலோ அல்லது அந்த நோன்பை முடிப்பதை போன்ற காரியங்களை செஞ்சுட்டாலோ அதற்கு உண்டான பரிகாரம் இன்னும் அடிமையை விடுதலை செய்யணும். அதுக்கு வசதி இல்லை அப்படின்னு சொன்னா தொடர்ந்து 2 மாசம் நோன்பு வைக்கணும். ஒரு நோன்பு விட்டதுக்கு தொடர்ந்து 2 மாசம் நோன்பு வைக்கணும், அதான் பரிகாரம். இப்ப தொடர்ந்து 2 மாசம் நோன்பு வையினாங்க. அவரு எனக்கு அந்த அளவுக்குலாம் உடம்புல சக்தி இல்லைன்ட்டாரு. 3வது சொன்னாங்க, 60 ஏழைகளுக்கு உணவு கொடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க.
அவர் சொன்னாரு, எனக்கு அந்த உணவு கொடுக்கக்கூடிய அளவுக்குலாம் எனக்கு வசதி இல்லை என்பதாக அவர் சொன்னார். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, ரமலானுடைய காலத்துல நோன்பை வைத்துக் கொண்டு நோன்பு முடித்ததற்கு உண்டான பாவமான காரியங்களை செஞ்சுட்டு அதுக்கு பரிகாரம் செஞ்சாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ரமலான் நோன்பு அல்லாஹ்விற்கு உரியது, அதை கவனமாக பார்த்து நோக்க வேண்டும். அந்த நோன்பினுடைய காலங்களில் ஒவ்வொரு நோன்பாளிகளும் கவனமா இருக்கணும். எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா, யாராவது உங்கள்கிட்ட சண்டைக்கு வந்தாங்கன்னு சொன்னா, வாண்டடா வேண்டுமே சண்டைக்கு வந்தா கூட ரமலானுடைய காலத்துல நீங்க சொல்லுங்க, நான் நோன்பாளி என்பதாக சொல்லி நீங்க ஒதுக்கிக்கீங்க. வாக்குவாதங்கள் விவாதங்களில் கூட நீங்க ஈடுபட வேண்டாம். நோன்பை அந்த அளவுக்கு பாதுகாக்க வேண்டும் என்பதாக சொல்வதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், ரமலானுடைய நோன்பு அல்லாஹ்விற்கு உரியது. அந்த ரமலானுடைய காலகட்டத்தில் எவர் அல்லாஹ்விற்காக நோன்பு வைக்கின்றாரோ அவர் எல்லாம் உள்ள இறைவன் நல்லவர்களோடு அல்லாஹ் சேர்த்து வைப்பான். இரண்டாவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிரார்த்தனை செய்வதை பற்றி, துவா செய்வதை பற்றி சொல்லி தராங்க. எத்தனையோ துவாக்களை நம்ம கேட்கிறோம். அந்த துவாவில் இது ரொம்ப அவசியமான விஷயம். எப்படி துவா கேட்கணுங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அவங்களுடைய ஒரு பழக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, எப்போ அல்லாஹ்ட்ட துவா கேட்டாலும் வார்த்தைகளை சொல்லி துவா கேட்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழக்கமாக இருக்கு. எப்ப அல்லாஹ்ட்ட கேட்டாலும் அந்த என்ன கேட்கிறோங்கிறத வெளிப்படையாகவே தன்னுடைய வார்த்தையால் சொல்லுவாங்க. அதுக்கு உதாரணமாக ஒரு துவாவை நம்ம ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தைகளால் அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்து பாதுகாப்பு தேடுவார்கள். என்ன வார்த்தை அப்படின்னு சொன்னா, வஷ்வி அந்த ஷாஃபி, யா அல்லாஹ் நோயை போக்கி நோயில்லாதவாறு எனக்கு நீ குணமளிப்பாயாக. நான் ஷிஃபா இல்லா ஷிஃபாவுக்க ஷிஃபான் லா யுகாதிரு சகமா, நீயே குணமளிப்பவன், உன் நிவாரணத்தை தவிர வேறு நிவாரணம் இல்லை என்பதாக துவா செய்து நோய் நொடிகளிலிருந்து தனக்கு பாதுகாப்பு கேட்பாங்க. இது உதாரணமாக இந்த ஹதீஸ்ல இந்த துவாவை கொண்டு வராங்க. இப்படித்தான் அவங்க எந்த துவாவை கேட்டாலும் அது என்ன செய்வாங்க, வார்த்தைகளால் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை சொல்லுவாங்க. இப்ப நோயிலிருந்து பாதுகாப்பு தேடுறதுனால இப்படி துவா கேட்கிறாங்க, யா அல்லாஹ் நோயை போக்கி நோயில்லாதவாறு எனக்கு நீ குணமளிப்பாவையாக. அதே போன்று நீயே குணமளிப்பவன், உன்னுடைய ஆரோக்கியத்தை தவிர, நீ வழங்கும் ஆரோக்கியத்தை தவிர, நீ குணமளிப்பதை தவிர, நீ நிவாரணம் அளிப்பதை தவிர எந்த நிவாரணமும் கிடையாது. இப்ப நம்ம எந்த துவாவை கேட்டாலும் வார்த்தையில சொல்லி கேட்கணும். நமக்கு என்ன பிரச்சனையோ அதை சொல்லி கேட்கணும். நமக்கு என்ன தேவையோ அதை வாய் வழியாக வார்த்தைகளால் சொல்லி கேட்பதை அல்லாஹ் விரும்புறான். அதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனையுடைய வழிமுறையாக இருந்துச்சு. எனவே நம்ம எதை கேட்கிறோமோ அதை என்ன செய்யணும், முழுமையாக சொல்லி அல்லாஹ்ட்ட கேட்கணும். யா அல்லாஹ் எனக்கு இந்த மாதிரி ஒரு தேவை இருக்குது, இந்த மாதிரி எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, எனக்கு இதை நீ சரி செய்து கொடு என்பதாக பிரச்சனைகளை முழுமையாக வார்த்தைகளால் சொல்லி கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹ் விரும்புகின்றான். அந்த துவாக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். மூன்றாவதாக, ஹஜ்ரத்னா உமர் ரலியல்லாஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறியதாக சொன்னாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் கையை பிடித்து கூட சொன்னாங்க, உமரே நீங்க யாருக்காவது ஏதாவது ஒரு பொருளை தர்மம் செஞ்சுட்டீங்க அப்படின்னு சொன்னா திருப்பி அதை நீங்க வாங்கிடாதீங்க என்பதாக சொன்னாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, நான் ஒருத்தருக்கு ஒரு குதிரையை தர்மம் செஞ்சேன், ஒரு குதிரையை நான் கொடுத்துட்டேன், அவர் என்கிட்ட இருந்து தர்மமா கொடுத்தேன், தர்மமா வாங்கிட்டு போன குதிரைய அவர் என்ன செய்யறாரு, மார்க்கெட்ல ரொம்ப கம்மியான ரொம்ப குறைவான விலைக்கு அதை விற்பனை செய்யறதுக்கு நின்றுட்டு இருந்தாரு. அதை நான் பார்த்துட்டேன். உடனே நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்துல அல்லாஹ்வுடைய தூதரே, நான் ஒருத்தருக்கு குதிரை தர்மம் செஞ்சேன், அந்த குதிரையை வாங்கிட்டு போய் அவர் ரொம்ப கம்மியான விலைக்கு குறைவான விலைக்கு விற்பனை செய்யறாரு, அந்த குறைவான தொகையை கொடுத்துட்டு நானே அதை வாங்கிக்கிட்டுமான்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அதை விலைக்கு வாங்குவதற்கு எனக்கு அனுமதி மறுத்து விட்டார்கள் என்பதாக சொன்னாங்க. ஒருத்தருக்கு ஒரு பொருளை நாம கொடுத்துட்டு அதை திருப்பி வாங்குறதும், அதே போன்று நாம கொடுத்த பொருள் நாமளே திருப்பி விலை கொடுத்து வாங்குவதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்யறாங்க. இது சரியான ஒரு செயல் இல்லை. இந்த மாதிரி செயல்களை ஒருபோதும் செய்ய வேண்டாம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள். இது நல்லவர்களுடைய அடையாளம் அல்ல. கொடுத்ததை வாங்குறதும், கொடுத்ததை நாமளே திருப்பி காசு கொடுத்து வாங்குறதும் நல்லவர்கள் நல்லடியார்களுடைய செயல்கள் இல்லை என்கின்ற ஒரு தகவலை
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய அந்த ஹதீஸை ஹஜ்ரத்னா உமர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். எல்லாம் வல்ல இறைவன் இந்த உலகத்துல வாழும் பொழுதும் நல்லவர்களோடும் நாளை மறுமையிலும் நல்லவர்களோடும் அனைவரையும் சேர்த்து வைப்பானாக. வாயுதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்